ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா வாய் நிறைய சிரிப்போட பேசிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதை பார்த்ததுலேருந்து அடக்க முடியாத சிரிப்பு. உங்ககிட்ட அதை பற்றி எப்போ ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிருந்தேன். அதாவது இந்த உருட்டு மன்னன் சீமான் இருக்கார்ல, அவர் இப்போ எங்கே மேடை போட்டாலும் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதா தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு செயல்படுது. அவருடைய ஆமை குஞ்சு தம்பிகளும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் நேற்று ஒரு மேடையில் அவர் பேசும்போது விஜய் அவர்களை ரொம்ப தரைக்குறைவா விமர்சிச்சிட்டே இருக்காரு. சட்டார்னு கூட்டத்திலிருந்து ஒருத்தன் ஏய் சீமானா அப்படின்னு ரொம்ப ததைக்கிறவா நக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். கேட்ட உடனே அவர் மூஞ்சி போக்க பார்க்கணுமாங்க. சீமான் மூஞ்சி அப்படி திரும்பி அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே ஆடி போய் பாவம். எனக்கு அதை பார்த்த உடனே சிரிப்பு ஒரு பக்கம், டேய் என்னடா இது அண்ணனை பார்த்து பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு அந்த வீடியோ திரும்ப திரும்ப கேட்டனா பார்த்துடுங்க. ஸோ ஏதோ அந்த கூட்டத்தில் தளபதியோட ரசிகர் ஒருத்தர் இருக்கான், நாக்காவை கொடுக்குற மாதிரி கேட்டான். அதாவது அந்த கூட்டம் ஃபுல்லாகவே நாம் தெலுங்கு சேர்ந்தவன் தான். ஸோ இருந்தாலும் தைரியமாக கேட்டிருக்கானா பார்த்துடுங்க. இதை வந்து நம்ம ஆதரிக்கல. அவன் சொன்ன கேள்வி அப்படி கேட்டார், அசிங்கமான வார்த்தையை அவனை நான் ஆதரிக்கல. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே சிரிப்பு மேலே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தன்னோட மாதிரியே தானே எடுத்துக்கிறாரு. அதாவது உண்மை. அதாவது இவ்வளோ வருஷமான கட்சி ஆரம்பிச்சு தமிழ்ல இந்த மாதிரி சொல்ல முக்கியம் கிடையாது. கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம், நம்மளுடைய எதிரியாரு, நம்மளுக்கு நோக்கம் என்ன, அதை நோக்கி பயணிக்காம சும்மா அதாவது ஒரு தலைவனா நிற்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தானே. அதாவது நீங்க யார் எப்படிப்பட்ட மரியாதை இது வரைக்கும் இப்படி சீமான யாராவது கேட்டுப்பான்ல, இப்போ கேட்குறாங்கன்னா நீங்க உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. ஏன்னா விஜய் அவர்களை ஆதரிக்கிறவங்க கூட இளம் வயசுல உள்ளவங்க. நீங்க திமுகவை விமர்சிக்கிட்டு அடுத்த நாளை பத்தி பாராட்டி பேசுகிறது மாறி மாறி கிடைக்கிறதெல்லாம் இவங்ககிட்ட சொல்ல ஆகுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் அவர் தட்டி வச்சுட்டு இருக்காரு அவங்க இளைஞர்கள் எல்லாத்தையும். நீங்க ஆனா பேசக்கூடாது அப்படி இப்படின்னு. அதனாலதான் இவ்வளவு அமைதியா அதுலயும் ஒருத்தர் பொறுக்க முடியாம கத்திரிக்கானா உங்களுடைய செயல்பாடுகள் கன்வியூஸாக பார்த்துட்டே இருக்கானுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப தரைக்கிறவா எதுல போனாலும் ஏன்னா எந்த படைக்கு தளபதி, சூரிய சிறங்கு தான் தளபதி அப்படி இப்படின்னா எவன் கேட்டுட்டு இருப்பான். இவர் நோக்கமே கேட்டீங்கன்னா புதுசா யாரும் கட்சி ஆரம்பிச்சு வந்துடக்கூடாது, வந்தாங்க இப்படிதான் விமர்சிப்பாங்க. ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் தூக்கி பிடிக்கிற இவரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இதே மாதிரி தான் எந்த கப்பலுக்கு இவன் கேப்டன் அப்படின்னாரு. இப்போ அதே மாதிரி எந்த படைக்கு தளபதியா இருந்தா அப்படின்னு இதை விட்டா ஒரு ஒண்ணும் தெரியாது. இவங்க மட்டுமே தான் பாத்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்து நாங்க தான் மாற்றணும் வருமா, புதுசா வேற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் வரவே கூடாதான். என்ன மாதிரி எனக்கு புத்தின்னு கேட்கிறேன். ஸோ இப்படி இருந்தா அப்புறம் நான் உடனே கேட்கதான் செய்வானுங்க. இது ஒரு சாம்பிள் தான். இப்படியே நீ எல்லா பக்கமும் மேடை போட்டு ஆமை கொஞ்சம் தம்பியில் இப்படி கதைட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான். இவன் ஒருத்தன் கேட்டிருக்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடும், ஓடிட வேண்டிதான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டம் நடத்துறீங்களா, அதே மாதிரிலாம் இங்கே நடத்த முடியாது. இங்க இல்லைல்லாம் இளம் சிங்கங்கள் துடிக்கிற ரத்தம். ஸோ ஏன் மாட்டிக்கிட்டு உங்களோட தகுதி, அதாவது நீங்க விமர்சனம் பண்ணுங்க, யாரா வேணா விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ணவங்களுக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது அரசியல். ஏன் விஜயாவில் விமர்சனம் பண்ணக்கூடாதா? தாராளம் விமர்சனம் பண்ணுங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு நாகரிகம் இருக்கு. சம்மதமே இல்லாம எதுக்காக மேடை போட்டுருக்கோம், அந்த மேடையில என்ன கருத்துக்கள் அதை பத்தி பேசணும். அதோட சும்மா எப்ப பார்த்தா விஜய் நோட்டிக்கிட்டே இருந்தா நாக்கப்படுக்கிற மாதிரி கட்டணும் இல்லையா? ஆக்சுவலா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துக்கின்னு தெரியல, பாருங்க. நான் பார்த்து சிரிச்சேன். சரி, இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்துல பதிவு பண்ணிருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா, நேற்று தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இந்த 41 குடும்பத்திலையும் சென்னையில கூட சந்திச்சிட்டாரு. இப்போ அடுத்த கட்டமா கட்சி வேலையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சாட்டை இதை பத்தி ஒரு வீடியோ போடவா நான் எதிர்பார்த்தேன். அதனால நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, எப்பா என்னப்பா நேற்று உங்க காலையெல்லாம் வந்திருக்காரு உங்க தலைவர், தப்பு இல்லாத ஏன் காலையில் உள்ள போறான், தப்பு செஞ்ச ஒரு குச்ச உணர்ச்சி இப்பமா இருக்கு. ஏதாவது நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அதாவது விஜய் தான் இதுக்கு முழுக்க காரணம்னு நீங்க என்னமோ சொன்னீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்கள் உருவிட்டாங்க, கல்லறிஞ்சாங்க, கத்தி வச்சு கீட்டாங்க, செந்தில் பாலாஜி அதை பண்ணிட்டாரு, இப்படி என்னமோ சொன்னீங்க. இன்னைக்கு அவ்வளோக்குள்ள செஞ்சுருந்தா உங்க ஆள் வந்து உங்க காலில் விட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது ஆக சொல்றதா இருந்தா நம்ம பொதுவாக என்ன செய்வோம், கை கொடுப்போம், நல்லா இருப்போம். அதாவது நம்மளை வந்து வேணே பழி வாங்கிட்டாங்க, சிபிஐ வந்து விசாரிச்சு நீதி கிடைக்கும், நம்ம அதுக்கு உறுதியாக இருப்போம், அப்படித்தானே பேசணும். அதை விட்டுட்டு உங்க காலெல்லாம் வந்து கண்ணீர் மழை கட்டாருன்னா அவருக்கே குச்ச உணர்ச்சி உறுத்தி இருக்குல்ல. இதை அன்னைக்கு வீடியோ பேசினார்ல, அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுறான். சில பேர்களும் இந்த திமுக இருந்த கைத்தறிகளை இதே தான் தூக்கிட்டு வரானுங்க. ஸோ அவங்களுக்கு தான் இதுல வந்து பதிலடி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டே அவரு காலில் வந்து மன்னிப்பு கேட்டாருன்னா அது வந்து தான் தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவர் அந்த வீடியோலயே கேட்டிருக்கலாம். ஏன் அந்த வீடியோல மன்னிப்பு கேட்கறான்னா, அவர் அந்த வீடியோல மன்னிப்பு கேட்டிருந்தா இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தத்துக்கு காரணம் அவர் தானே. நீங்க வந்து பழி அவர் மேலே தூக்கி போட்டு நீங்க எல்லாரும் அதை வச்சு ஒரு நாடகம் ஆடிடுங்க, அவருக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதனால அவர் அங்க கேட்கக்கூடாது. இப்ப கேட்டது அவருடைய குச்சம் உணர்ச்சி. ஆமா, என்ன இருந்தாலும் அவர் மேல தப்பே இல்லாட்டாலும் அவங்க மக்கள் அவரை பார்க்க வந்த மக்கள் தானே. ஸோ அந்த ஒரு நம்மளை பார்க்க வந்து இத்தனை உயிர்கள் போயிட்டு நம்ம மேல உள்ள அன்பாலங்கிற அந்த ஒரு பெருந்தன்மையா, அதாவது மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தானம்மா அந்த மனுஷன். அவரு காலில் வந்து மன்னிப்பு வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவரு நீங்களாம் சொல்ற மாதிரி கையில கொடுத்து அம்மா நான் ஆறுதலையா இருக்கேன் உறுதியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அவர் பணத்தை கொடுத்தாரல, அதோட விட்டு அவர் அடுத்த கட்ட அரசியல் வேலையை பார்த்துருக்கலாம். ஆனா அந்த 30 நாட்களும் அவரால் அந்த வெளியில வர முடியல. ஏன்னா அவர் ஒரு உண்மையிலே ஒரு சென்டிமெண்டலான ஒரு மனுஷன். உண்மையிலே அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இந்த பெரிய அரசியல்வாதிக்குள்ள அந்த இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து குழந்தைத்தனமான ஒரு மனுஷன்.
சரி நம்மளை பார்க்க வந்த மக்கள் இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உறுத்தல தான் நேற்று விடுபட்டு இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட பொங்கி அழுது தன்னுடைய அந்த உள்ளுக்குள்ள இருந்த பாரத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து தான் அவர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன வேணா சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணாலும் அப்படிதான் சொல்ல போற, அவர் அதை பண்ணாலும் இப்படிதான் சொல்ல போற. என்ன சொல்றான், ஒரு போட்டோ கூட வெளியிடலையே. அன்னைக்கு அனிதா போன இடத்துல போட்டோ வெளியிட்டீங்கல்ல, இன்னைக்கு வெளியிடலைங்க. போட்டோ வெளியிட்டான்னு சொல்லியிருப்பான் அந்த நாராயணலாம் சாக்கடலாம். பாத்தீங்களா, இந்த ஒரு போட்டோ கிளிப் கண்டு இவர் அரசியலே பண்றாரு, இவர் இதை வச்சு ஒரு அரசியல் தேடுறாரு அப்படின்னு இருப்பான். சோ இந்த பிண அரசியல் பண்ற இவனுங்களோட புத்தி அப்படிதான் போகும். ஏன்னா இவனுங்க இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா. இந்த போட்டோ கிளிப் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதே தான் அவர்கிட்ட எதிர்பார்க்காங்க. அவர் நினைச்சிருந்தா 2 விஷயத்தை பண்ணிருக்க முடியும். அன்னைக்கே இந்த சம்பந்தம் 1 மாசத்துக்குள்ளேயே எனக்கு இடம் தரல, எனக்கு பார்க்க பாதுகாப்பு தரலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இந்த பசங்கள்லாம் தூண்டி விட்டு இருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கிளிப் எடுத்து வீடியோ எடுத்து அவங்க எல்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் அவர் மன்னிப்பு வைக்கிற அழுகிற விஷயத்துல வெளியிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்க முடியும். ஆனா அதை அவரையும் விரும்பல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நம்ம மக்கள்கிட்ட நான் மனசார ஒரு மன்னிப்பு கேட்கணும். என்னை பார்க்க வந்த மக்கள்ல என்னோட அன்பால எனக்காக தான் வந்திருக்காங்க, எவன் எதை பிளான் பண்ணி பண்ணாலும் என்ன நம்பி வந்தாங்கல்ல அப்படிங்கிற ஒரு அவர் காரணமே இல்லாட்டாலும் அந்த குச்சத்துக்கு அந்த துக்க சேமத்துக்கு அவர் காரணமே இல்லாட்டாலும் ஒரு பெருந்தன்மை கேட்கறது. அதுதான் பெரிய மனுஷன். ஆனா அது தெரியாம உட்காந்துக்கிட்டு கதறானுங்க. போங்கடா, பெரிய மனுஷன் தன்மைனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு கேட்டா பாரு நேற்று கேள்வி நக்க பிடிக்கிற மாதிரி மற்ற ஒருத்தரால தான் அந்த இடத்துல இல்ல. அதாவது நம்ம வந்து வயசானா மட்டும் பெரிய மனுஷன் கிடையாது. நான் இது திரும்ப நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன். நீங்க பெரிய மனுஷன்னா நீங்க நடந்துக்கிற விஷயங்களையும் உங்களோட செயல்பாடுகள் தான் உங்களை மக்கள் மதிக்க தருவாங்க. சீமானுடைய மதிப்பு அவரால் தான், அவர் வாயால தான் போயிட்டு இருக்கு. நாம் தமிழ் கட்சி மேல ஒரு சின்ன ஒரு மரியாதை எல்லாருமே உண்டு. ஏன்னா நீ திராவிட கட்சியில் ஏற்ற வேணா நாம் தமிழ் கட்சியை தான் மாச்சா பார்த்தான், நான் உட்பட. ஆனா அவர் நடந்துக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, தொடர்ந்து பாருங்களேன். முன்னுக்கு பின்னு முரணா ஒரு தடவை விமர்சிச்சாருன்னா அடுத்த தடவை ஆதரிக்கிறது, எதை எடுத்தாலும் ஒரு கொள்கை பிடிப்பெல்லாம் மாறி உருட்டுனா எவன் உங்க பின்னாடி நிற்பான்? அது இல்லாம அது நான் வந்து பாதிக்கு பாதி நான் வந்து பெண்களை நிப்பாட்டுங்கிறது, பெண்களை மதிக்கிறதே கிடையாது. அந்த காளியம்மாள் அவங்களை எதுக்கு ஒரு கட்சி விட்டு வெளியேறினா கேட்டீங்கன்னா, மேடையில பேசும்போது அண்ணன் பிரபாகரனா 10 நிமிஷம் தான் செஞ்சாரு. அந்த 10 நிமிஷம் சந்திப்பு தான் இவரை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி சொன்ன ஒத்த வார்த்தைக்காண்டியே அதை பிசுறு சொல்லி பண்ணி விட்டான் ஆளு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு தான் உருட்டி வச்சிருக்காருல்ல, நான் எங்க அண்ணன் கூட இருந்தேன், போர் பயிற்சி பண்ணேன், சாப்பிட்டேன் அப்படின்னு. அதான் அந்த அம்மா சொல்லிட்டான். நீ உண்மையா இருந்தா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நீ உருட்டி போட்டோ எடிட் பண்ணி வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி மக்கள் நம்புவாங்க? சோ இப்படி உருட்டரசியல பண்ணிட்டு இருக்க நீங்க விஜய் விமர்சிக்கலாமா? அந்த மனுஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்காரு, அவர் வெளிப்படுத்தின மாதிரி தான் இருக்காரு. ஆமா, அவர் வந்து நடிகர் தான், அவர் வந்து அரசியல் அனுபவம் இல்லாதவரா இருக்கலாம். ஆனா அரசியல் தெரிஞ்ச இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. ஏன் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில உளுந்து கத்துக்கிட்டு தான் வரணுமா? ஏன் வெளியிருந்து பார்த்து அவருக்கு அந்த இது இருக்காதா? சோ இப்ப இறங்கியிருக்காரு, சின்ன தடுமாச்சம் வரும், எல்லாமே வரும். ஓடிட்டாருன்னா லூசு பயிர்களா இப்ப இறங்கி அங்க இருந்தாலும் திரும்பி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அப்பவும் என்ன சொல்லிருப்பீங்க? இங்கதான் பிரச்சனை நடக்கும் தெரியும்ல, அப்ப கொஞ்சமாவது அவருக்கு புத்தி வேணாமா? அவரு அங்க இருக்கிறதானே இவ்வளவு பிரச்சனை திரும்ப கூடுது, அவர் உடனே அங்க போயிருக்க வேண்டாமா? ஏன் இப்போ ஒரு நாள் கழிச்சு வந்து பார்த்தாருன்னா 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தாருன்னா அப்படின்பா. என்ன பண்ணாலும் அதனோட சொல்றதுக்கு 4 பேர் வருவான். சோ அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். சோ இந்த கூட்டத்தை என்னத்தை விமர்சிக்கிறது? பெருசா விமர்சிக்க நான் நினைக்கல. இருந்தாலும் நேத்து அந்த வீடியோல ஒருத்த கேட்ட கேள்விங்கிறது, அதுக்காக இந்த வீடியோ பதிவு. அதுக்கப்புறமா இன்னொருத்தருக்கு இந்த இடத்துல ஒரு பயம் கொடுக்கணும். யாருன்னு கேட்டீங்கன்னா, நக்கி கோபால். அவங்க உடனே பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. அதாவது திமுகவுக்கு தான் முரட்டு குட்டு கொடுக்குற அந்த நக்கி கோபால். அதாவது இப்போ விஜயவரில் போய் சந்திச்சார்ல, 41 உண்மை பார்த்து சந்திச்சு அவர் வந்து இது பண்ண உடனே வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது சாட்சியெல்லாம் கலைக்காரு விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் கேஸ் ஒப்படைச்சா, அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து மன்னிப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவு. அந்த வீடியோவை நான் உள்ள போய் பார்க்கவே இல்லை, தம்பனையில பார்த்தே சொல்றேன் இவர் என்ன பேசியிருப்பாருன்னு நமக்கே தெரியுது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் இவங்களுக்கும் கூப்பிட்டு அம்மா எனக்கு ஆதரவாக தான் நீங்க பேசணுங்கிறக்காட்டி காலில் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. இல்லைன்னா இவருக்கு எதிராக பேசுறாங்களாம். விஷயம் நடந்து இது வரைக்கும் 30 நாள் ஆயிடுச்சு, 1 மாசம் முடிஞ்சிட்டு. என்னைக்காவது ஏதாவது ஒரு மக்கள் இது விஜய் தான் காரணம் சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா? இப்ப மட்டும் புதுசா என்ன விஜய்க்கு எதிராக பேச போறாங்க? என்னடா இது? அதாவது இவனுக்கு கடந்து முக்கிரான ஏதாவது ஒண்ணு அந்த 41 குடும்பங்கள் யாராவது ஒருத்தரை பிடிச்சு விஜய்க்கு எதிராக பேச வச்சிடலான்னு. ஆனா அது ஃபுல்லாவே உண்மையான தெய்வங்கள் மக்கள் எல்லாமே அந்த மனுஷன் மேல யாருமே குறை சொல்லலைங்க. அதனால கடைசி என்ன பண்ண கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் பிடிச்சி ஏதோ பண்ணி 20 வருஷத்துலேயே திருப்பி கொடுக்க வச்சிட்டாங்க. ஸோ இப்போ உட்காந்துட்டு அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியெல்லாம் கலைக்க பார்க்காரு. ஆமா, சாட்சின்னு ஒன்று இருந்தால் தானே கலைக்கிறதுக்கு. அங்கே யார் அவருக்கு எதிராக வந்து நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த பொதுமக்கள் யார் அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 42 மணி விஜய் தான் இது காரணம் யார் சொன்னா? யாராவது ஒருத்தங்க சொல்லி அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரு இப்படிலாம் அவருக்கு எதிராக நிக்கிறாங்களா, இது வந்து சாட்சி கிடைக்க பார்த்து சொன்னா நியாயம் இருக்கு. அங்க எதிர்க்கிறதுக்கே ஆள் இல்லையே. விஜய மேல குச்சம் சொல்றதுக்கோ எதுக்குறதுக்கோ யாருமே இல்ல. அப்புறம் எந்த சாட்சி அவர் கலைக்க போறாரு? என்ன இது ஊஸ்திரமா இருக்கு? அதாவது ஒன்னே சொல்லிக்கிறாரு.
அதாவது உங்க பின்னாடி அதிகார அரசியல் பணபலம் எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா அவர் பின்னாடி மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த மக்களோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு தூசியில கூட ஒன்றும் பண்ண முடியாது அவரை. ஸோ அதனால தான் உங்களுக்கும் அவரை பார்த்து பயம். ஸோ இல்லைன்னா இதே வேற கட்சி அரசியல் கட்சிகள் இதில் வந்து சம்மந்தப்படுத்தி இப்போ 40 பேர்கள் அந்த கட்சியை சார்ந்து போயிருக்கு வச்சிருக்குன்னா அந்த கட்சி அழிச்சிருப்பானுங்க. ஆனால் இவர் ஒன்றுமே பண்ண முடியாத காரணம் இவர் இத்தனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகாரப்பெல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனாலும் அவர் ஒன்றே பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான். அந்த மக்கள் அவருக்கு ஆதரவு இருக்க வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கிளம்பிட்டாரு, அடுத்தடுத்தாப்புல அதிரடியாக தன்னுடைய கட்சி பண்ணி தொடங்கிட்டாரு. இன்னைக்கு சிறப்பு பொதுக்கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நிர்வாகி கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்தாப்புல வீர் கொண்டு எழுவாங்க. ஸோ இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கு. தளபதி காத்துல இறங்கிட்டார்ல, இன்னும் ஒவ்வொரு நாளும் வெடிக்கும்ல, நேரத்தையே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டார்ல, இன்னும் அதை பற்றி தான். ஸோ விட்ட எல்லாத்தையும் திரும்ப பிடிக்கலாம். ஸோ எல்லாரும் வெயிட் அண்ட் சி. நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும், பார்க்கலாம், வச்சு செய்யலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தெல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்முடைய அடுத்த வீடியோ பார்க்கலாம்.